குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அருண். ஆமாம், ஸ்கூலுக்கு ஏன் நீ டெய்லி லேட்டாக வந்துட்டு இருக்க? ஒரு நாள் போனா போதுன்னு விட்டேன், ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் நீ லேட்டாக தான் வந்துட்டு இருக்க. இப்படியே போனால் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லுவேன். சார் சாரி சார், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸே வரல சார். நான் என்ன பண்ணுறதுக்கு? அப்படியே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணனா பஸ்ஸு மேலே தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்னது, நான் பஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? நீ நேரமே அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பஸ்ஸில் வரணும். லேட்டாக கிளம்பி வந்துட்டு பஸ்ஸு வரலன்னு சொல்லி பஸ் மேலே பழி போட்டுட்டு இருக்க. டெய்லி உனக்கு இப்படி தானா? சார், எங்கள் ஊருக்கு பஸ்ஸே கிடையாது சார். அந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான் சார் இருக்கு. நான் என்ன பண்ணுறதுக்கு? பஸ்ஸு டிரைவர் தான் ரொம்ப லேட்டாக வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசணும் சார். டே பொடியா, எங்கிட்டயே போய் சொல்றியா? உங்க ஊருக்கு இதுல இருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. பஸ்ஸு இந்த நேரத்துல 4-5 பஸ் உங்களுக்கு உண்டு. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எங்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்க இல்ல? நீ லேட்டா வந்ததும் இல்லாம நீ என்னையே ஏமாத்த பாக்குறியா? உனக்கு இருக்குடா. ஐயோ சார், கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு? சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். எங்கள் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. டெய்லி சாப்பாடு ரெடி பண்ணி தர லேட் ஆகுது சார். நான் என்ன பண்ணுறதுக்கு? டேய், பஸ் மேல பழி போட்ட, இப்போ அம்மா மேல பழி போடுறியா? ஏண்டா, நீ வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவியாடா? சார், உண்மையாக தான் சார் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை சார். காலையிலே நான் தான் எழும்பி காஃபி போட்டு பாத்திரம் கழுவி சமையல் பண்ணி துணி துவைச்சி அம்மாவுக்கு காஃபி எல்லாம் சாப்பிட கொடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன் சார். எவ்வளோ பாவம், என் மேலே கொஞ்சம் பரிதாபப்படக்கூடாதா சார்? டேய், எங்கிட்டயே போய் சொல்றியா? நீ வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்ட, லீவு நாளில் வீட்லயே இருக்க மாட்டேன்னு உங்க அம்மா ஏற்கனவே இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீ எனக்கிட்ட கதை விடுற, நீ வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் செய்வேன்னு. ஏன்டா இப்படி போய் சொல்ற? பொய் சொல்றது உனக்கு அவமானமா இல்லையாடா? அவமானமா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பொய்யே சொன்னது இல்லையா சார்? உங்கள் சார் இப்படி இல்லாமா நிற்க விட்டு கேள்வி கேட்டாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து என் மேலே கருணை காட்டுங்க சார். இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், என்னை உட்கார கூட விடாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்களே சார். மனசாட்சியே இல்லையா சார் உங்களுக்கு? டேய், எவ்வளோ தைரியம் உனக்கு? நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன், நீ பாத்தியாடா? நான் பொய் சொன்னது உனக்கு தெரியுமாடா? இப்படி பேசுற, எம்எல்ஏ பழி போடுற. சார், இதை வேற நேரில் பார்க்கணுமா சார்? உங்களை பார்த்தாலே தான் தெரியுதே சார். என்னடா சொன்ன? இல்லை சார், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா படிக்கிற பையனாட்டு தெரியுது அப்படின்னு சொன்னேன் சார். அது அந்த பயம் இருக்கட்டும். இன்னைக்கு மட்டும் உனக்கு லாஸ்ட் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். இனிமே இப்படி லேட்டா வந்த உனக்கு பனிஷ்மெண்ட் தான். அன்னைக்கு ஃபுல்லும் உன்னை முட்டங்கல்ல நிக்க விட்டுருவேன், பார்த்துக்கோ. சார், அப்ப நீங்க என்னைக்காவது லேட்டா வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் உண்டு தானே சார்? டேய், இன்னும் நீ அடங்க மாட்ட. சாரி சார், இனிமே நான் லேட்டா வர மாட்டேன் சார். ஆமா, நேற்றுக்கு படிச்சுட்டு வர சொன்ன எல்லாம் படிச்சுட்டு வந்தியாடா? ஹோம்ஒர்க் பண்ணியாடா? சார், ஏன் சார் கொடுமைப்படுத்துறீங்க? இந்த சின்ன வயசுல எங்களுக்கு எவ்வளோ சுமை சார். வீட்டுக்கு போனால் படின்னு சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் படின்னு சொல்கிறீங்க, டியூஷனுக்கு போனால் படிக்க சொல்கிறாங்க, விளையாட கூட டைம் இல்லை சார். எங்கள் வயசுக்கு இதெல்லாம் பெரிய சுமை சார். எங்களை நினச்சி கொஞ்சம் பரிதாபப்படக்கூடாதா? டேய், இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிச்சாதான் நாளைக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையில் உட்காந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம்டா. ஏன் சார், நீங்கள் என்ன முன்னாடி ஒரே படிப்பாவா இருந்தீங்க? ஒன்றும் படிக்காம தானே சார் இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, டீச்சர் ஆகலையா? ஏதாவது நடக்கும் சார். அதுக்காக இன்னைக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியுமா? டேய், நான் நல்லா படிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட யார்டா சொன்னது? எப்பவுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் தான் வந்திருக்கேன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார், போய் சொல்லாதீங்க சார். எனக்கு போதும் போய் இடத்துல உட்காரு. சார் பயந்துட்டாரு, அப்படியே போயிட வேண்டியதுதான். ஓகே சார், நான் போய் உட்கார்றேன். இந்த பையன் சரியான போக்கிரி பயலா இருக்கானே. கொஞ்சம் விட்டா நம்மளோட ஜாதகத்தையே சொல்லிடுவான் போல இருக்கு.
இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். சரி சரி, நம்ம கிளாஸை தொடங்குவோம்.